சிவனடியார் திருக்கூட்டம். இந்த அமைப்பு இறுக்கம் ஆதிமூல முதலியார் என்ற பெரியவராலே 1898 துவங்கப்பட்டது. இன்றைக்கு சரியாக 127 ஆண்டுகளுக்கு முன்பு 1.25 நூற்றாண்டாச்சு. 198 தொடங்கிய இந்த அமைப்பினுடைய சார்பில சைவம் என்ற ஒரு மாத இதழ் வெளியிட்டார்கள். அது 1915 வெளிவந்தது. முதல் இதழ் நம்முடைய மறைமலை நாயகம், நான் அவரை தேடுதல் நாயகம்னு சொல்லுவேன். நேற்று நைட்டு போய் உட்காந்து கூகுள்ல போய் தேடுங்க. அதுல அந்த 1915 வெளியிட்ட முதல் இதழ் அதுல தேடி கண்டுபிடிச்சாரு. நேற்று நைட்டு அனுப்புறாரு வாட்ஸ்அப்ல இருக்கு, தேடி பிடிச்சு. அதுல அவங்க சொன்ன முதல் செய்தி என்னன்னு பார்த்தா 1898 தொடங்கி முதல் 3 ஆண்டுகள் அந்த சிவனடியார் திருக்கூட்டத்து அன்பர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து, அந்த காலத்துல நூற்றுக்கணக்கான பேர் முதல்ல சேர்ந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆயிரக்கணக்கா மாறி போனது. 3 ஆண்டுகளில தொண்டை நாட்டிலே உள்ள 32 தலங்களையும் தொடர்ந்து அவர்கள் வழிபாடு செய்திருக்கிறார்கள். 32 ஆண்டு 3 ஆண்டுல 32 கோயிலையும் வழிபாடு செய்த பிறகு 1890 அதனுடைய நிறைவாக சென்னை நகரிலே உள்ள திருவொற்றியூரிலே அந்த கோயில் குடமுழுக்கு விழாவை அந்த காலத்தில் சென்னை சிவனடியார் திருக்கூட்ட சார்பில் நடைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி அந்த முதல் இதழ பதிவாயிருக்கிறது. இருக்காது மூலமில்ல அதை பதிவு செய்திருக்கிறார். நல்ல அருமையான செய்தி எடுத்து கொடுத்தாரு. அதனால எல்லாரும் சேர்ந்த நம்ம தேர்தல் நாயகம் ஒரு கை தடுத்திருக்கலாம். வெறும் மறைமலை நாயகமாக இல்லாமல் திருக்கடவுளரால் ஒரு மரபு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் அவர் கம்ப்யூட்டர்ல உள்ள போது தேடுதல் நாயகமாக மாதிரி இந்த மாதிரி அரிய செய்திகள்லாம் தேடி தேடி கண்டுபிடிப்பார். அந்த தேடுதல் நாயகத்தை இந்த நேரத்தில் நாம் வாழ்த்த வேண்டும். அந்த குடமுழுக்கு செய்த பிறகு அவர்கள் ஒரு துவக்கப்பள்ளி ஒன்று தொடங்கி இருக்கிறார்கள். அந்த துவக்கப்பள்ளியிலே முதல் ஆண்டிலேயே அந்த காலத்தில் 70 மாணவர்கள் சேர்ந்து அந்த பள்ளி சிறார்களுக்கு தேவார திருவாசகத்தை முறைப்படி பாடுவதற்காக பயிற்சி தந்திருக்கிறார்கள். 1990 அதுல முதல் வகுப்பில 70 பேர் படித்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் படிப்படியா அது 150 பேர் வரைக்கும் அந்த காலத்துல திருமுறைகளை பண்ணோடு பாடுகிற சிறப்பை அந்த சிவனடியார் திருக்கூட்டம் அந்த காலத்திலே நமக்கு உருவாக்கி இருக்கிறது. அந்த வழியிலே இந்த பன்னிசை புலவராக பன்னிசை பேரஞ்சாக இங்கே நம்முடைய திரு கபாலீஸ்வரத்து பணி செய்கின்ற நம்முடைய சத்குரு ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்குமாத்தானே அனைவரும் கைதட்டி அவரை வரவேற்கிறோம். இப்பொழுது அவர்கள் அந்த தங்களுடைய இசையை வழங்குவார்கள்.